வெல்கம் டு அனு சரசுவை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். இப்போ தக்காளி சீசன், தக்காளி நல்லா கிடைக்குது. அதனால தக்காளியை வச்சு தக்காளி சாதம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் நான் கீரி வச்சுருக்கோம். அடுத்தது மசாலா சாமான் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா சாமான் எடுத்து வச்சுக்கலாம். பிரிஞ்சி இலை 1, 2 பவுரே, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். கடல் பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய டம்ளர் 200 கிராம்ஸ் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பாட்டு அரிசி. நீங்கள் என்ன சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்ச மசாலா சாமானை சேர்த்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 கடல் பாசி கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டட்டும். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சே பண்ணுங்கள். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியை கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம், கூழ் மாதிரி. இப்போ இந்த தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுது, பச்சை வாசனை போயிடுது. இப்போ நம்ம தேவையான அளவு 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் தண்ணி விட்டுக்கலாம்.
இன்னொரு அரை கப் தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். அந்த தக்காளிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால 1.5 கப் விட்டால் போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளன்னு கொதிக்கும் போது இந்த ரைஸை அலம்பி வச்ச அரிசியும் இதில் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்குது பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம அரிசியை களைஞ்சி இதில் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம், அதனால் இப்போ அரிசியும் போட்ட பிறகு சின்ன 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் அடங்கிடுத்து. நம்ம இப்போ மூடியை திறக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஆகிடுது. சூப்பராகிடுது, பளபளன்னு ஆகிடுது. தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையாக கமகமன் வாசனையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது நம்மளுக்கு. சூப்பராகிடுது பாருங்கள். இந்த தக்காளி சாதத்தோட கத்திரிக்காய் கறி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்லாம். அப்பளம் வடம் தொட்டு கூட இதை சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எடுத்துன்னு போகலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காரமாக எண்ணெய் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனு சரசுவை. தேங்க்யூ, பாய்.